வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செப்டம்பர் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து உபரிநீர் திறக்கப்பட உள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ சிலிண்டர்களின் விலை நள்ளிரவு முதல் 51 ரூபாய் 50 காசுகள் குறைக்கப்பட்டன. வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலையில் மாற்றம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூலப்பொருட்கள் விலை உயர்வு எதிரொலியால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் டீ கடைகளில் நள்ளிரவு முதல் டீ காஃபி விலை உயர்த்தப்பட்டது. ஒரு டீ 15 ரூபாயாகவும் காஃபி 20 ரூபாயாகவும் உயர்த்தப்படுகிறது. தமிழகத்தில் 38 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. ஒரு முறை கட்டணம் 5 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரையிலும், இருமுறை கட்டணம் 65 ரூபாய் வரையிலும் உயர்ந்துள்ளது. கேரளாவில் அமீபிக் மூளைக்காய்ச்சல் பாதிப்பால் ஒரே நாளில் 3 மாத குழந்தை உட்பட 2 உயிரிழந்தனர். நோய் தடுப்பு நடவடிக்கையில் கேரள சுகாதாரத்துறை தீவிரம். கேரளாவில் அமீபா தொற்றால் 2 பேர் பலியான நிலையில் தமிழகத்தில் நீச்சல் குளங்களை ஆய்வு மேற்கொள்ள பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. நீச்சல் குளத்தில் நாளொன்றுக்கு 2 முறை தண்ணீரை வெளியேற்றிவிட்டு குளோரின் பவுடர் தெளிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு 2வது நாளாக நடைபெற்றது. ரஷ்ய அதிபர் புதின் சீன அதிபர் ஜின்பிங்கை பிரதமர் மோடி சந்தித்தார். நாட்டின் வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு எல்லையில் அமைதி அவசியம் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார். சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். தீவிரவாதம் ஒரு நாட்டிற்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்கே சவாலானது. சில நாடுகள் பயங்கரவாதத்திற்கு வெளிப்படையாக ஆதரவளிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதாக ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கூட்டு தீர்மானம் நிறைவேற்றம். பாகிஸ்தான் முன்னிலையிலேயே உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. சீனாவின் தியான்ஜின் நகரில் ரஷ்ய அதிபர் புதினை பிரதமர் மோடி சந்தித்தார். இந்தியா மீது அமெரிக்கா 50% வரி விதித்துள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. இந்தியா ரஷ்யா உறவு புதிய உச்சத்தை அடைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். ரஷ்யாவுடனான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு பிறகு பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் ஒரே காரில் பயணித்தனர். பிரதமர் மோடிக்காக 10 நிமிடங்கள் தனது காரில் ரஷ்ய அதிபர் புதின் காத்திருந்தார். SCO உறுப்பு நாடுகள் நீர் பகிர்வு ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட இருதரப்பு ஒப்பந்தங்களை மதிக்க வேண்டும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்களின்படி உரிய தண்ணீரை தடையின்றி வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையிலான கூட்டாண்மை புதிய உயரங்களை எட்டுகிறது. 21ஆம் நூற்றாண்டை வரையறுக்கும் உறவு இது என அமெரிக்க தூதரகம் சுவாரஸ்ய பதிவு. ஜெர்மனியில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் 3201 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஒப்பந்தம் மூலம் 3500 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய டிஜிபியை தேர்வு செய்ய 8 சீனியர் டிஜிபிக்கள் பட்டியலை மத்திய தேர்வாணையத்திற்கு தமிழக உள்துறை அனுப்பி வைத்துள்ளது. புதிய டிஜிபியை மத்திய தேர்வாணையம் தேர்வு செய்ய உள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. டிஜிபி நியமனத்தில் பிரகாஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசு மீறியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி பதிலளிக்காததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க ராமதாசுக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு அதிகாரம் அளித்துள்ளது. அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்து வரும் வியாழக்கிழமை ராமதாஸ் அறிவிப்பார் என பாமக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்த உணவில் இறந்த கரப்பான் பூச்சி கிடந்த விவகாரம். பாதிக்கப்பட்டவருக்கு 12,000 ரூபாய் இழப்பீடு வழங்க பிரபல உணவகத்திற்கு சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறுவனங்களை கடலூர் மாவட்ட ஹோட்டல்கள் சங்கம் புறக்கணித்தது. ஜாரோஸ் செயலியை உணவு விநியோகத்திற்கு பயன்படுத்த முடிவு செய்துள்ளனர். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை மதுரை மாவட்ட நீதிமன்றம் திருப்பி அனுப்பியது. பல குறைகள் இருந்ததால் திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறி திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது. தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 77,640 ரூபாய்க்கு விற்பனையாவதால் பெண்கள் அதிர்ச்சி அடைந்தனர். 2 நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை தமிழகம் வருகிறார். சென்னையில் தனியார் வங்கியின் ஆண்டு விழா, திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். டிஎன்பிஎஸ்சி நடத்திய இளநிலை உதவி வரைவாளர் பணிக்கான தேர்வு வினாக்கள் சர்ச்சையாகியுள்ளன. ஐயா வைகுண்டர் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளின் ஆங்கில மொழிபெயர்ப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அமைக்க கீழக்கரை, உச்சிப்புளி ஆகிய இடங்களை டிட்கோ தேர்வு செய்துள்ளது. விமான நிலையத்திற்கான சாத்தியக்கூறுகளை இந்திய விமான நிலைய ஆணையம் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மெட்ரோ ரயிலில் 99.09 லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் கூறியுள்ளது. நடப்பாண்டில் தற்போது வரை அதிகபட்சமாக கடந்த ஜூலை மாதத்தில் சுமார் 1 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். கொடைக்கானலில் குணா குகை, தூண்பாறை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுக்கம் சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் ஒரே கட்டணம் வசூலிக்கப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது. 4 சுற்றுலா தலங்களுக்கும் தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் வனத்துறை புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நாமக்கல் கிட்னி விற்பனை முறைகேடு குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க கோரிய வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. 200 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பது அம்பலமான நிலையில் கைதானவர்கள் பெண் தோழிகளுடன் துபாயில் உல்லாசமாக இருந்த புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அரும்பாக்கத்தில் ஹனி டிராப் மூலமாக ரியல் எஸ்டேட் அதிபரை கடத்திச் சென்று 20,000 ரூபாய் பணம் பறிக்கப்பட்டுள்ளது. மகாபலிபுரத்தில் வைத்து அடித்து பணம் பறிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொரட்டூர் அம்பத்தூர் சாலையில் 3வது முறையாக மீண்டும் பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் பள்ளத்தை சீரமைக்கும் பணி நடைபெறுகிறது. சென்னை அம்பத்தூரில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டனர். 3 பேரை கைது செய்து விலை உயர்ந்த பைக்குகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தொடர்ச்சியாக 4 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர் மழையால் கடும் குளிர் நிலவுவதால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் பாம்புபிடி வீரர்களை ராஜநாகம் தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நூலிழையில் தப்பிய பாம்புபிடி வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ராஜநாகத்தை பிடித்தனர். எதிர்வரும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான பரிசுத் தொகையை 122 கோடி ரூபாயாக ஐசிசி உயர்த்தியுள்ளது. வரும் 30ஆம் தேதி இந்தியா மற்றும் இலங்கையில் மகளிர் உலகக்கோப்பை தொடர் தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடரின் காலிறுதிச் சுற்றுக்கு செர்பியா நட்சத்திரம் ஜோகோவிச் முன்னேறினார். 4ஆம் சுற்று போட்டியில் ஜெர்மனி வீரர் ஸ்ட்ரஃபை நேர் செட்களில் வீழ்த்தினார். தெருநாய் விவகாரம் தொடர்பாக தனியார் டிவியில் நடைபெற்ற நீயா நானா நிகழ்ச்சியில் நடந்தது என்ன என்று விளக்கம் அளித்து நடிகர் படவா கோபி, நடிகை அம்மு வீடியோ வெளியிட்டுள்ளனர். நிகழ்ச்சியில் தான் பேசியது எடிட் செய்து ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளதாக நடிகர் படவா கோபி குற்றம் சாட்டியுள்ளார். எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட். இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில் போடுவாங்கன்னு
நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்க போடுங்க. அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. நான் அந்த மாதிரியான எந்தவித ஒரு எண்ணத்திலையுமே நான் இதில் கலந்துக்கல. நீயா நானா நிகழ்ச்சியால் பாதிக்கப்பட போவது வாயில்லா ஜீவனும் நாங்களும் தான் என நடிகை அம்மு ராமச்சந்திரன் கூறியுள்ளார். பொதுமக்களின் வெறுப்பை சம்பாதிக்க நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை என்றும் பேசியுள்ளார். 8 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்த வெறும் 45 நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. இதனால பர்சனலா பாதிக்கப்பட போறது அந்த வாயில்லா ஜீவன்கள் மற்றும் நாங்க எல்லாரும் தான். கண்டிப்பா ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போகணுமே தவிர மத்தபடி உங்க வெறுப்பை சம்பாதிக்கணும் இல்ல உங்க மனசை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பேட் கேர்ள் திரைப்படத்துடன் தனது தயாரிப்பு நிறுவனத்தை மூடுவதாக இயக்குனர் வெற்றிமாறன் அறிவித்துள்ளார். திரைப்படத்தின் வணிகம் பாதிக்கப்படுவது தயாரிப்பாளருக்கு அழுத்தத்தை கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த 13 வயது இளம் ரேசர் ஜெய்டன் இமானுவேலிடம் ரேசர் அஜித்குமார் ஆசையாக ஆட்டோகிராஃப் பெற்றார். காட்சிகளை பகிர்ந்து ரசிகர்கள் மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர்.